ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி பார்க்க போறோம். இந்த கூட்டு வட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th term 2ல இருக்கு. சரிங்களா? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட பார்ட் 1 வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கூட்டு வட்டியில இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் மொத்தமா தொகுத்து அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். மாடல் வைஸா பிரிச்சு பார்த்துருந்தோம். அதாவது ஒரு 6 மாடலா பிரிச்சு பார்த்துருந்தோம். எப்படின்னா சிம்பிளா கூட்டு வட்டி வெறும் வருஷம், அசல் இந்த மாதிரி கொடுத்து கேட்டா ஒரு கணக்கு பார்த்தோம். அதே மாதிரி வருடங்கள் பின்னத்துல இருந்தா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அரையாண்டுக்கு ஒரு முறை, முழு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கணக்குகள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுலேயே உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் நான் நடத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க கணக்குகளையும் அதே மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் நல்ல சேலஞ்சிங்கான சம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் இந்த புக்கில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கூட்டு வட்டியில் கேட்பாங்க. கூட்டு வட்டி வெளியே போகிறத தவிர்ப்பாங்க. கண்டிப்பாக உள்ள ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதுக்காக தான். ஸோ பார்ட் 1 வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த ஃபார்முலாஸ் நான் கொடுத்தேன். நம்ம மேக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம மேக்ஸ் ஒரு குரூப் ஆரம்பித்து ஃப்ரீ கைடன்ஸ் எல்லாரும் கொடுத்துட்ருக்கோன்ட்டு அந்த குரூப்பில் நம்ம இந்த ஃபார்முலா சீட்ஸ்லாம் கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா சீட்ஸ்லாம் வேணும்னா நம்ம ஆப்பில் மெட்டீரியல் செக்ஷனில் மேக்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்லாம் நான் கொடுத்துருப்பேன். இந்த ஃபார்முலா இதெல்லாம் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் கையில் உங்களோட நோட் புக்கில் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ் பொதுவாக அந்த கடைசி 2 ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அதாவது 2 வருடத்திற்கும் 3 வருடத்திற்கும் உள்ள வித்தியாசம், இந்த ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இந்த ஃபார்முலாஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாவே டேரெக்டாக கொடுத்தே நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி நம்ம ஷார்ட்கட் வச்சு தான் கணக்கில் போட போகிறோம். ஓகே, கணக்கில் போவோம். இப்போ நான் ஸ்கூல் புக் இந்த 8th term 2ல இருக்க ஸ்கூல் புக்கை மாடல் வைஸாக நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் கணக்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒரு 6 மாடல் சொன்னேன்ல, அந்த 6 மாடலில் பிரிச்சிருக்கேன். அந்த பிரிச்ச வைஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த புக்கெலாம் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போ கணக்கில் போவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது. இப்போ ஆண்டுக்கு ஒரு முறைனா நார்மல், ஆண்டு ஒவ்வொரு வருஷத்தும் வருஷம் எண்டு வருஷம்ல வட்டி கணக்குறாங்க அப்படின்னா அது நார்மல். காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறைனா அது வேற அப்ரோச்சில் பண்ணணும். சரிங்களா? இது நார்மல் கணக்கு. இப்போ பாருங்க, அசல் என்ன சொல்றாங்க, அசல் பார்த்தோம்னா 5000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. 2 ஆண்டுகள். நான் அந்த மெத்தட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். என்ன மெத்தட்னா, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இப்படின்னு போட்டுக்கணும். இதை நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஜஸ்ட் போடணுன்றதுக்காக புரியுறதுக்காக அப்படி நீட்டாக பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் சட்டு நீங்கள் வேர்டு பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா 12%, ஃபர்ஸ்ட் வருஷம் 12%, 2வது வருஷம் 12% இப்படி கண்டுபிடிக்கணும். ஒரு மெத்தட் மாதிரி தான். இப்போ 12% எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3000 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 3000க்கு 10% கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு 0 எடுத்துட்டு கூட கண்டுபிடிக்கலாம், 300ன்ட்டு. இதுவே 5% வேணும்னா 10%ல பாதி அப்படின்னு சொல்லிட்டு 5% கண்டுபிடிச்சு 150 கண்டுபிடிக்கலாம். இதுலேயே 2.5% என்ன அப்படின்னு சொல்லிட்டு 75 இப்படின்ட்டு இதில் பாதி இப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, 3000த்துல 10% வேணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா 3000த்தையும் 10த்தையும் பெருக்கணும். எத்தனை சதவீதம் வேணுமோ அத்தனையை பெருக்கிட்டு 100ஆல வகுத்துடணும். 2 0 2 0 கட் பண்ணீங்கன்னா 300. இதுவே 5% வேணும்னா 3000 × 5 / 100 இப்படின்னு போட்டுட்டு 2 0 2 0 கட் பண்ணிட்டு 3 5 15 150 இந்த மாதிரியும் போடலாம். இப்போ 2.5னா 5க்கு பதிலாக 2.5 வச்சு நீங்கள் போடலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை போடுங்க. சரிங்களா? எல்லாரும் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணுங்க. இப்போ 12% வேணும். 5000த்துல 12% வேணும். என்ன பண்ணுவீங்க? 5000 × 12 / 100. சரிங்களா? 2 0 2 0 கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா 12 5 2 10 மிச்சம் 1 1 5 5 6. இப்போ எவ்வளோ வருது? 600. சரிங்களா? 5 12 600. இப்போ 600 வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச வட்டி 12%. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி. 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா அதே 600 அப்படியே போட்டுக்கிறணும். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே 600 போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த 600ல 12% கண்டுபிடிக்கணும். இந்த 600ல 12%. அப்போ என்ன பண்ணுவீங்க? 600 × 12 / 100. 2 0 2 0 கட் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ வரும்?
72 வரும். 6 10 60, 2 10 2 6 72 12 72ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ பெருக்கியும் போட்டுக்கோங்க நீங்கள் பண்ணணுமா 72. இப்போ எவ்வளோ வருது? 600 600 1200 1272. ஸோ இது ஒரு மெத்தடுங்க. எப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பி 1/r/100 ஹோல் பவர் n அப்படின்னு போட்டு இந்த n 2 இடம் போட்டு இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு நீங்கள் போடலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுற மெத்தட் இந்த மெத்தட் தான். இந்த 600 இப்படி போடுறது. இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மெத்தட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதையும் அவங்க பேர் என்னன்னா சரண்யான்றவங்க பேர். அவங்க வந்து ஒரு மெத்தட் சொன்னாங்க. அதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். பட் நான் என்னோட மாடல் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சொன்ன மாடல் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம். அவங்க பேர் வந்து சரண்யா. அவங்க ஒரு நல்ல மெத்தட் சொல்லியிருந்தாங்க. அதாவது கூட்டு வெட்டியை எப்படி தனி வெட்டி மாதிரி கன்சிடர் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து அப்ரோச்சுக்கு மட்டும் சொல்கிறேன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப அசால்ட்டாக போட்டுருப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லான்ட்டு அடுத்த கஷ்டமான கணக்குக்கு போவீங்க. பட் இருந்தாலும் ஜஸ்ட் நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஸ்கூல் புக்கோட கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை போட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பாருங்கள் 3200 இருக்கு. இப்போ எத்தனை ஆண்டு? 2 ஆண்டுகளுக்கு தேவை. ஆண்டுக்கு ஒரு முறை வெட்டி கணக்கு வைக்கிறாங்க. அப்போ நார்மல் கணக்கு ஆண்டுக்கு ஒரு முறைன்றப்போ 2 ஆண்டு 1 வருஷம் 2 வருஷம். இப்போ என்ன பண்ணுவீங்க? 2.5% 3200ல் 2.5 3200 2.5 டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 கட் பண்ணிட்டு 32 25 இதை போட்டு நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணாவே போதும். இந்த புள்ளின்னு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இது 2 பெருக்கிட்டு வர விடையில் அதுக்கப்புறம் புள்ளி போட்டிங்கன்னா போதும் அப்படின்றக்காக தான் அதை சொல்ல வந்தேன் நான். ஸோ இதை போட்டு பார்த்தீங்கன்னா 2 10 மிச்சம் 1 5 15 16 2 4 2 6 0 10 1 8 வருதா? 800. ஸோ இப்போ ஒரு புள்ளி நீங்கள் இங்கே இருக்குது. இந்த ஒரு புள்ளி இருக்குது. அந்த ஒரு புள்ளி இங்கே எடுத்துட்டோன்னா 80. இப்போ 80 இங்கே வருது. 80 இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. செகண்ட் வருஷத்துக்கு அப்படியே 80. அதாவது புள்ளி வர்றப்போ நீங்கள் பயப்படக்கூடாதுன்றக்காக அந்த கணக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பெருக்கி போட்டு ஒரு புள்ளினா அந்த புள்ளியை ஜஸ்ட்டு இங்கே வச்சிங்கன்னா இதாகிடுது. இப்போ 80 ஆயிடுச்சா? அப்போ இந்த 80ல் 2.5% வேணும். 80 × 2.5 டிவைடட் பை 100. இதை பெருக்கி போடலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ 80 இருக்கா? நம்ம முன்னாடி சொன்னது 80ல் ஒரு 0 எடுத்துட்டா 10%. 10%ங்கிறது 8. அப்போ 5%ங்கிறது 4. இப்போ 2.5ங்கிறது ஏன்னா இதில் 10ல் பாதி தான் 5, 5ல் பாதி 2.5. ஸோ இது வந்து 2%. அப்போ 2.5ங்கிறது 2%. இப்படியும் போடலாம். சரிங்களா? புரிஞ்சா? ஸோ இப்படி பெருக்கியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்றது. இந்த மாதிரிலாம் எப்போ போடலாம்னா 10%, 20%, 5%, 2.5% இந்த மாதிரி வரப்போ மட்டும் தான் அப்படி போட முடியும். மற்ற நேரத்தில் அது கஷ்டமாக இருக்கும் இந்த மெத்தட். இப்போ 8 16 162. இது ஹோம்ஒர்க் தான். பட் ஏன் போட்டேன்னா இந்த புள்ளியில் வரப்போ நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுறீங்க அடிச்சு போடுறதுக்கு. அதுக்காக தான் நான் அதை போட்டேன். சரிங்களா? அடுத்த கணக்கு அசல் 3000 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை அப்போ நார்மல் கணக்கு கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3993 மாறும்? இந்த மாதிரி கணக்கு என்ன கேட்டாங்கன்னா ஆண்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டு வட்டியில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா ஆண்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுத்து ஜஸ்ட் 1 வருஷம் அப்படின்னு 2 வருஷம் அப்படின்னு போடுங்க. எத்தனை வருஷத்தில் வருதோ அதை ஆன்சராக போட்டுருங்க. அவ்வளோதான். 3000 10% இல்லையா? 10% ஒரு 0 எடுத்துட்டா 10%. ஒரு 0 கட் பண்ணிங்கன்னா 300. 300ங்கிறது 10. அப்போ இங்கேயும் 300ன்னு போட்டுருவீங்க. அப்போ இதில் 10%. இதில் 10% எவ்வளோ? ஒரு 0 கட் பண்ணிட்டீங்கன்னா 30. இப்போ எவ்வளோ வருது? 630ன்னு வருது. இப்போ 3630ங்கிறது கிடையாது. நமக்கு எவ்வளோ வரும்னா 3993. அதாவது 993 வட்டின்ற அமௌண்ட் வரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 3வது வருஷத்துக்கு போகணும். 3வது வருஷம் என்னது? ஃபர்ஸ்ட் வரது அப்படியே போட்டுருவீங்க. 3வது வருஷத்துக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வர ரோவை அப்படியே போடணும். எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் வருஷத்துக்கு போட்டீங்களோ அதே மாதிரி போட்டணும். அதே மாதிரி இதை போடுறப்ப 2 தடவை போடணும். இப்போ இதை ஒரு தடவை போட்டீங்க, இதுலேருந்து இதை போட்டீங்க இல்லையா? இங்கே வரப்போ இதை அப்படியே போட்டுக்கணும். இதை 2 தடவை போட்டுக்கணும். செகண்ட் ரோவில் இருக்கிறத 2 தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிறதுல 10%. இதில் இருக்க 10% எவ்வளோ? 3. சரிங்களா? இப்போ பாருங்க 300 600 900 930 960 990 993 இருக்கிறதெல்லாம் கூட்டி போடணும். அவ்வளோதான் 993. சரிங்களா? இதுவே சிம்பிளாக இருக்கும். இதுவே 3 வருஷத்துக்குன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா போடுறப்போ மேலே கியூப்னு வரும். பி போடுவீங்க 1 + r/100 போடுவீங்க. மேலே கியூப்னு வருமா? அந்த கியூப்னு போடுறதுக்கு அடிச்சு போடுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடை ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக போட்டு பார்த்துக்கலாம். இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. இந்த ஹோம்ஒர்க் கணக்கு போட்டு பாருங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும்.
அதுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ணி போட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூல் புக்கில் இந்த கணக்கு இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பார்த்துட்டு இந்த விடை வருதா அப்படின்னா, வருதுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சார் வருது அப்படின்றத மட்டும் போடுங்க கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5வது கணக்கு பாருங்க. 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு. இப்போ என்னன்னா நார்மல் தான், ஆண்டுக்கு ஒரு முறையான நார்மல் கணக்கு தான். ஆனால் வருஷத்தை என்ன பண்ணிட்டாங்க 2.5 அப்படின்ட்டாங்க. ஸோ 2.5ன்னு வரலாம், 3.4னா 2.75 அப்படின்னு வரலாம், 2.25 1/4 இப்படி எப்படி வேணா வரலாங்க. எப்படி வந்தாலும் ஈஸி தான். என்னன்னா இந்த 3 வருஷம், இப்போ 2.5னா 2 வருஷம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல பாதி. நீங்க வந்து 3 வருஷம்ன்ற மாதிரியே கணக்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ 4000 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் மாதிரியே கணக்கு செய்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் 10%, 10%னா 400, இங்கே 400 போடுவோம், இங்கே 400 போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னது, இதில் 10% இங்கே போடுவோம். என்னது 10% வந்து ஒரு 0 எடுத்துட்டீங்கன்னா 40. இங்கே அதை 2 தடவை போடுவோம். 2 தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 40ல் 10% 4, 10% 4. இப்போ 3 வருஷம், இது வந்து 3 வருஷம்னா இந்த மாதிரி கணக்குங்க. ஆனால் 3வது வருஷத்துல அரை தான் சொல்லியிருக்காங்க. 3வது வருஷம் முழுசு கிடையாது. அப்போ அரைன்றப்போ வர அமௌண்ட்டெல்லாம் பாதி பேர் எடுத்துங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டிலலாம் வட்டிக்கு பணம் வாங்குவாங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோனா அப்போ அரை வருஷத்துக்கு இவ்வளோ பாதிப்பா அப்படின்றது அவங்களே சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ 3வது வருஷத்தை 3 வருஷம் மொத்தம் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு 2 வருஷம் முழுசு, ஒரு அரை வருஷம் அப்படின்றதுனால 3வது வருஷத்தோட அமௌண்ட்டை பாதியாக எடுத்துக்கிறோம். 200 40 20 20 2. அப்போ இந்த இதை அடிச்சிடலாம். இது நமக்கு தேவையில்லை, இதுதான் தேவை. இப்போ 400 800, இது ஒரு 200 1000 1040 60 80 1082. ஸோ இதுதான் வட்டி. ஸ்கூல் புக்கில் இந்த ஆன்சர் தப்பாக கொடுத்துருப்பாங்க, பட் 1082 தான் கரெக்டான விடை. சரிங்களா, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, 2 வருஷத்துக்கு பண்ணிட்டு 3வது வருஷத்தை அப்படியே கண்டுபிடிச்சிட்டு 3வது வருஷத்தோட அமௌண்ட்டை எடுக்காம அதில் பாதி அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டா கணக்கு முடிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஹோம்ஒர்க், அதே மாதிரி ஒரு கணக்கு தான். ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் வருஷம், அதாவது 10,000 அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வருஷம், செகண்ட் வருஷம், 3வது வருஷம். 3வது வருஷம் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு 3/4 பங்கு தான் போடணும். ஃபுல் மடங்கு போடக்கூடாது. எவ்வளோ மடங்கு போடணும், 3/4 தான். அப்போ ஒரு 400 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 400 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 400 × 3/4. இப்போ 1 100. ஸோ அப்போ 300 தான் இந்த இடத்துல போடுவீங்க. இந்த இடத்துல 400 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 400 3/4 அடிச்சு போட்டு பண்ணணும். எப்படி இங்கே முன்னாடி கணக்கில் வந்து 400ங்கிறது அரையால் அடிச்சு போட்டோம் இல்லையா, 400ங்கிறது அரையால் அடிச்சு போட்டோம். ஏன்னா பாதி வருஷம் தான் இருக்குன்றது, அரையால் அடிச்சு போட்டோம் ஏன்னா பாதி வருஷம்ன்றனால. இங்கே வந்து 3/4 முக்கால் வருஷம்ன்றனால 3/4 நாள் அடிச்சு போடுவோம், அவ்வளோதான். இதுவே 1/4 வருஷம் இருந்தாங்கன்னா 1/4 நாள் அடிச்சு போடணும், அவ்வளோதான். ஸோ அதை போட்டுட்டு இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. புள்ளியில் வரும், ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வரும். பொறுமையாக போடுங்க, எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக போடுங்க. ஸ்கூல் புக்கில் 37 கணக்கு தான் இருக்குங்க. கூட்டு வட்டியில் 37 கணக்கு தான் இருக்குது. 37 கணக்கும் நீங்கள் 2 தடவையாவது போட்டு உங்களுக்கு அழகாக இது வந்து ஃப்ளோவாக எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக பட்டுன்னு போடுற அளவுக்கு உங்களுக்கு திறமை வரணும். அதுதான் என்னோட குறிக்கோளே. சரிங்களா, அடுத்தீங்க வாங்க. 8000 பிரின்சிபல் வந்து 8000, 10% ஆண்டு வட்டி வீதத்தில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது. அதாவது என்னன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை, ஒரு வருஷம் எண்ணு வந்து ஒரு வருஷம் தான். ஆனால் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டுபிடிக்கிறது இல்லை, அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு இடத்துல பணம் போட்டீங்க, 8000 ரூபா பணம் போட்டீங்க. 8000 ரூபா பணம் போட்டால் அவங்க வருஷம் எண்டுலாம் உங்களுக்கு வட்டி தர மாட்டாங்க, அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி தருவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி தருவாங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. 10% வருஷம் எண்டில் கொடுக்கப்படுறது கிடையாது, வருஷம் பாதியில் 1%, அடுத்த வருஷம் முடிகிறப்போ 1%. அதான் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது. இப்போ இந்த மாதிரி கணக்குகள்லாம் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8000 பிரின்சிபலா. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா அந்த ஒரு வருஷத்தை எப்படி போடுவீங்க, 6 மாசமா பிரிக்கணும். ஏன்னா அரையாண்டுனா 6 மாசம், காலாண்டுனா 4 மாசம். சரி, அதாவது 12/4, கால்னா அப்படி போட்டுன்னு 3 3 மாசம். ஸோ அரையாண்டுனா 6 மாசம், காலாண்டுனா 3 மாசம், இப்படின்ற மாதிரி பிரிச்சு நீங்க போட்டுக்கணும். அதாவது எத்தனை இது கொடுக்குறாங்களோ அதை வந்து அடிச்சு போடுறது 12ஆல அப்படின்னு போடுறப்போ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, 8000 வந்து அரையாண்டுக்கு ஒரு முறைன்றனால 6 மாசமா 2ஆ பிரிச்சுப்பீங்க. இது ஒரு 6, இது ஒரு 6 பிரிச்சிட்டிங்களா. பிரிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, வட்டி வீதம் இருக்கு இல்லையா, இந்த வட்டி வீதத்தை என்ன பண்ணணும்னா அரையாறுன்றனால இது 2ஆல வகுத்தரணும்.
அரையாண்டுன்றனா 2ஆல் வகுத்து போடணும். இப்போ 10/2 இன்னும் 5. ஸோ வட்டி வீதம் 5. இப்போ வட்டி வீதம்ங்கிறது உங்களுக்கு 5ன்னு மாதிரிச்சு. இப்போ புது வட்டி வீதத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கில். இப்போ பாருங்க, இப்போ மற்றபடி நார்மல் கணக்கு மாதிரி தான். இப்போ 8000 இருக்கு இல்லையா, 8000ல் 5% கண்டுபிடிக்கணும். 8000ல் 5% பாருங்க, 8000ல் 5% டிவைடட் பை 100. 2 0 2 0 கட் பண்ணலாம். 5 8 40, 400. ஸோ இங்கே 400 போட்டுடலாம், இங்கேயும் 400. இப்போ இதில் 5%. 5% எவ்வளோ? 400 × 5 டிவைடட் பை 100. 2 0 2 0 கட் பண்ணிடலாம். 4 20. ஸோ 20. இப்போ எவ்வளோ வருது? 820. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னனால நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க, வருஷத்தை எத்தனை வருஷம்ன்றாங்களோ அதை வந்து 6 மாசமாக பிரிச்சுக்கிட்டீங்க. பாயிண்ட் 1 வருடத்தை. பாயிண்ட் 2 என்னன்னா, வட்டி வீதம் இருக்கு பற்றி அந்த வட்டி வீதத்தை 2ஆல் வகுத்துட்டீங்க. ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றனால 2ஆல் வகுத்துட்டீங்க. காலாண்டுக்கு ஒரு முறைன்னா 4ஆல் வகுப்பீங்க. சரிங்களா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறைன்றனால 2ஆல் வகுத்து 5% பண்ணிட்டீங்க. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்ச பின்னாடி நீங்கள் நார்மலாக கணக்கை போட்டீங்க. 5% வட்டி வீதம் அப்படின்னு வச்சுட்டு சட்டு கணக்கு போட்டீங்க. இந்த 10%ன்றதை மறந்துட்டீங்க. ஏன்னா இந்த அரையாண்டுக்கு ஒரு முறைன்றதை வச்சனால. சரிங்களா? புரிஞ்சுல கணக்கு? இப்போ பாருங்க, இது ஒரு ஹோம்ஒர்க். மகேஷ் என்பவர் 5000ஐ 12% வட்டி வீதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்தார். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எப்படி? அரையாண்டுக்கு ஒரு முறை. இப்போ ஓராண்டுன்றதை எப்படி பிரிச்சுப்பீங்க? 6,6ன்னு பிரிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வட்டி வீதத்தை 12 டிவைடட் பை 2 போட்டுருவீங்க. ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ 6% வந்துடும். ஸோ இப்போ 6%, 500ல் 6% கண்டுபிடிச்சி இங்கே போடுவீங்க. அதே இது இங்கே போடுவீங்க. அதுக்கப்புறம் இதில் 6% கண்டுபிடிச்சி இங்கே போடுவீங்க. மொத்தம் எல்லாத்தையும் கூட்டிடுவீங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 618 வரும். ஸோ அசலோட கூட்டினீங்கன்னா மொத்த தொகை தான் கேட்குறாங்க. மொத்த தொகையை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த 618 5000 கூட்டுறீங்க. 5618 ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? பாயிண்ட் 1 என்னது? மாசத்தை அந்த கொடுத்துருக்க வருஷத்தை 6 மாசமா பிரிச்சிடுறீங்க. பாயிண்ட் 2 என்னதுன்னா, ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்றனால பிரிச்சிட்டீங்க. பாயிண்ட் 2 என்னன்னா, இந்த 12% வட்டி வீதத்தை 2ஆல் வகுத்துட்டு 6ன்னு போட்டுக்கிட்டீங்க. இப்போ பாருங்களேன், இதுவே காலாண்டுக்கு ஒரு முறைன்னு என்ன பண்ணுவீங்க? 3 பிரிச்சிருப்பீங்க. சரிங்களா? 3 பிரிச்சிருப்பீங்க ஒரு வருஷத்தை. ஸோ இந்த மாதிரி தாங்க கணக்கு. இப்போ பாருங்க, இது ஹோம்ஒர்க் கணக்கு. இதை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 ஆக டேஸ் ஆகும். எப்போ ஆகும்? எத்தனை ஆண்டு காலத்தில் ஆகும் அப்படின்றாங்க. இது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றது தான் கணக்கு. இப்போ 400, சரி 4400ன்றது பிரின்சிபல் அமௌண்ட்டு. எத்தனை ஆண்டுகள்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது? 6 மாசமாக பிரிச்சுக்கணும். 6 போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றனால 6 போயிட்டே இருக்கும். வட்டி விதத்தில் பாதி 10%னா அதில் பாதி 5%. இப்போ 5% பாருங்க, 4400. 4400ல் 5%னா 5 டிவைடட் பை 100. 2 0 2 0 44, 4 20, 4 20 22, 220. சரிங்களா? அதே 220 இங்கே போடுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாதம், செகண்ட் 6 மாதம். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவீங்க? இதில் வந்து நீங்கள் 5% பார்ப்பீங்க. 220 × 5 டிவைடட் பை 100. ஒரு 0 கட்டாயிரம். அதுக்கப்புறம் பாருங்க, 1 5 5 2 10, 1 2 1 2 1 2 11. இப்போ எவ்வளோ வருது? 440, 451, 451. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ அசலோட கூட்டு பாருங்க. 4400, 451, 4851. சாரி, 4851. ஸோ எப்போ கிடைக்குது? 2 6 மாதம் முடிகிறப்ப கிடைக்குது. 2 6 மாதங்கிறது என்னது? ஒரு ஆண்டு. ஏன்னா கீழே ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆண்டுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. அதனால் 2 6 மாதம்ன்றது வந்து என்னது? ஒரு ஆண்டு. குட். அடுத்து இங்கே பாருங்க, இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ ஃபஸ்ட்டு அசல் என்னது? 5000 ரூபாய். இந்த கணக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தான், ஜஸ்ட் நான் போட்டு கொடுப்பேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக போடுறீங்க. 5000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்றனால நம்ம என்ன பண்ணுவோம்? 4 2ஆல் வகுப்போம். ஸோ 2%ங்கிறதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. அரையாண்டுக்கு ஒரு முறைன்றனால 1.5 வருஷத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 6 மாசமாக பிரிக்க போகிறோம். 6 6 6. அப்போ 3 6 வருது 1.5 வருஷம்ன்றனால. இப்போ இங்கே பாருங்க, 5000. இதில் நமக்கு 2% தான் வேணும்.
இப்போ 2% எவ்வளோ? 5000 இன்ட்டு 2 டிவைடட் பை 100. 2 0 2 0 கட் பண்ணி விடுங்க 100. இந்த 100 எல்லா இடத்துலையும் போடுவீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் 2%, இதில் 2%ங்கிறது எவ்வளோ? 2 சரிங்களா. இந்த 2 எங்கே போடுவீங்க? 2 தடவை போடுவீங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இதில் 2%, இதில் 2% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 இன்ட்டு 2 டிவைட் பை 100, அதாவது 4. 4/100 என்னது? 2 ஸ்தானம் வரும். அப்போ 4/100ன்றது வந்து 2 ஸ்தானம், 2 0 கீழே இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பீங்க. புள்ளிக்கு அப்புறம் 0.04ன்னு வரும். 0.04. அப்போது 300 306 306.04 306.04. இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்காக நீங்கள் அசைன் பண்ணி திருப்பி நீங்கள் போட்டு பாருங்க. நான் அந்த கணக்கு போட்டுட்டேன். ஏன்னா புள்ளியில் வந்தாவே நீங்கள் பயப்படுறீங்க, சார் புள்ளியில் வர கணக்கெல்லாம் எங்களே போட வர்றீங்கன்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. புள்ளியில் வர கணக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அது ஈஸியான கணக்குன்ற மாதிரி போடணும். இங்கே பாருங்க 4/100ன்றனால 0.04 வந்துச்சு, அவ்வளோதானே தவிர இது ஒன்றும் இது வரைக்கும் பாருங்க ஈஸியாக தான் இருக்குது. இந்த கணக்கை உங்களோட வீட்டு ஹோம்ஒர்க் கணக்காக நினச்சி நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். அதே தான் 1.5 வருஷம் 6 மாதமாக பிரிச்சுப்பீங்க சரிங்களா. அசல் வந்து 62,500. அதுக்கப்புறம் வட்டி விதத்தை வந்து 8%ன்றதை பாதியாக போட்டிருப்பீங்க, 4%. ஸோ 4% கண்டுபிடிச்சி இங்கே போடணும். இதை வந்து 2 தடவை போடணும். போட்டுவிட்டு இங்கே இதில் இருந்து 10% இங்கே போடுவீங்க, போட்டுட்டு இதை போடணும் சரிங்களா. வழக்கம் போல தான். இதை ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா 104 உங்களுக்கு வரணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கணக்கு பாருங்கள் 13. இது இந்த கணக்கு ஏன்னா போடுறோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வட்டி வீதத்தை பாருங்களேன் 13 வந்திருக்கு. ஸோ இந்த கணக்கு வந்து உங்களுக்கு போடுறது கஷ்டமான ஒரு கணக்காக இருக்கலாம், ஏன்னா 13 பட் வந்து இது வந்து ஒரு எளிமையான கணக்கு தான். இதை வந்து ஜஸ்ட் ஒரு பின்னமாக பார்க்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா 13 என்ன பண்ணணும்? கலப்பு பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கி இதோட கூட்டணும். கூட்டிங்கன்னா 13 3 39 வரும். 39 + 1 40. 40/3ன்றதான் சதவீதம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா அப்போ இதில் பாதி போடணும். 40/3 2 × 3, ஏன்னா ஆல்ரெடி கீழே 3 இருக்கு இல்லையா, அதனால 4 × 2 2 4 20. இப்போ 20/3ன்றதான் பர்சன்டேஜ், ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்றது. வட்டி என்ன வரும்? அசல் வந்து 3375. இப்போ எத்தனை ஆண்டுகளில் இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டாக மாறுன்றாங்க? 3375ங்கிறது 4096 எத்தனை ஆண்டுகளில் மாறுன்றாங்க? இப்போ நம்ம வழக்கமாக போடுவோம் 3375. இப்போ 6 மாதமாக பிரிச்சுப்போம், ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு மாதிரி 6ன்ற மாதிரி பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ 3375 3375 இன்ட்டு 20/3, ஏன்னா நமக்கு எவ்வளோ தான் வேணும்? 20/3% வேணும். 20/3 டிவைடட் பை 100 போடுவீங்க, ஏன்னா 10%. இப்போ 3000ல் 10% என்ன பண்ணுவீங்க? 3000 × 10 டிவைடட் பை 100 போடுவீங்க இல்லையா. அதே தான், ஜஸ்ட் அங்கே இருக்க பின்னத்தை அப்படியே வச்சுருங்க. 3375 இன்ட்டு 20/3 டிவைடட் பை 100. அந்த டிவைடட் பை 100 இங்கே போட்டுக்கலாம். ஒரு 0 இங்கே அடிச்சிருங்க. 3 1 3 3 1 3 3 3 6 5 15. அப்போ இங்கே 2 சரிங்களா, இங்கே 2 இருக்கு இல்லையா. 4 2 2 5 2 10 4 5 5 2 10 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 5 5 25. ஸோ 225. ஸோ இந்த மாதிரி இப்போ 225 இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த நம்பரை வந்து நீங்கள் அடிச்சு போடணும். இப்போ இதில் வந்து 20/3% அப்படின்றது 225 20/3 டிவைடட் பை 100 அப்படின்றது. ஸோ இது மாதிரி ஜஸ்ட் போட்டு நீங்கள் வரணும். போட்டு வரப்போ 1.5 வருஷத்தில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால தான். ஸோ ஏன் இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அடிச்சு போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சில கணக்கு மட்டும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கணக்குகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கணக்கை நிறைய பேர் விட்டுருவீங்க. பட் வந்து இந்த மாதிரி கணக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக வந்துடும். உங்களால் ஈஸியாக எளிமையாக போட முடியும் சரிங்களா. ஸோ இந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 13வது கணக்கு பாருங்க. இப்போ இது என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு. 5000 இருக்கு. வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 2%. அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. ஓராண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கணக்கிடுறாங்க. இதில் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறப்போ எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்கன்றாங்க.
நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, பட் வந்து அது வந்து 2 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்குன்னு கொடுத்தா தான் பண்ண முடியும். இப்படி அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்றப்போ அந்த ஃபார்முலா வச்சு தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் முடிய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கூட்டு வெட்டிக்கு நம்ம நார்மல் மெத்தட் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தனி வெட்டிக்கு போவோம். இப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு என்ன பண்ணுவீங்க, ஓராண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓராண்டை இப்போ அரை ஆண்டுன்னா 6 பிரிச்சுப்பீங்க. 6 பிரிச்சிட்டீங்க. வட்டி வீதத்தை என்ன பண்ணுவீங்க, 2ஆல் வகுப்பீங்க. 2ஆல் வகுத்தீங்கன்னா 1%. 1%. இப்போ 5000. 5000த்துல இப்போ 1% கண்டுபிடிக்கணும். இப்போ 5000த்துல 1%ங்கிறது என்னது, 2 0 கட் பண்ணிடணும். 10%னா 1 0 கட் பண்ணணும். 1%னா 2 0 கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஃபார்ம் போட்டு கூட பாத்துங்க. 2 0 கட் பண்ணீங்கன்னா 50. ஸோ அதே மாதிரி இங்கே போடுவீங்க. ஏன்னா ஓராண்டுன்றப்ப அப்புறம் இதில் 1%. இதில் 1%ங்கிறது 50 இன்ட்டு 1 டிவைடட் பை ஓராண்டு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, 1 டிவைடட் பை 100. 100 0 1 0 1 0 அப்போ 0.5. 0.5 அப்போ எவ்வளோ கிடைக்குது, 105 ரூபாய் கிடைக்குது. சரி, 100 ரூபாய் 5 பைசா கிடைக்குது, 50 பைசா கிடைக்குது. சரிங்களா, 100.5 கிடைக்குது. அப்போ இங்கே வாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வெட்டி பார்ப்போம். தனி வெட்டிக்கு என்ன அப்படி பண்ணுறப்போனா, தனி வெட்டியில் இந்த இது மாறாது. எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு எவ்வளோ, அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் 1% எவ்வளோ வரும், 50 ரூபா வரும். அடுத்த 6 மாதத்துக்கு அதே 50 ரூபா தான் வரும். தனி வெட்டியை பொறுத்தளவுக்கு வட்டி வந்து மாறாமல் 6 மாதத்துக்குன்னா அதே 50 ரூபா, அதே 50 ரூபா, அதே 50 ரூபா, அதே 50 ரூபான்னு வந்துட்டு தான் போகும். இந்த மாதிரி கீழே வருது பார்த்தீங்கன்னா, அந்த கீழே வரது வரவே வராது. சரிங்களா, ஸோ இந்த இதுதான். இப்போ எவ்வளோ வருது, 100 ரூபா. இப்போ இங்கே இதுலேருந்து 100 ரூபா 100 ரூபா 50 பைசா வருது, இதில் 100 ரூபா வருது. அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 0.5, அதாவது 50 பைசா. சரிங்களா, ஸோ இதுதான். இப்போ இந்த கணக்கு கூட உங்களுக்கு ஓகே சார், எனக்கு கூட்டு வெட்டியில் இது எனக்கு போட தெரியும். தனி வெட்டியில் எது இப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி வெட்டியும் இதே மெத்தடில் போடலாம். ஆனால் அந்த கீழே இழுத்துட்டு வரீங்களா, அந்த இழுத்துட்டு வராமல் ஜஸ்ட் இந்த இதே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தனி வெட்டியும் இந்த மாதிரி வர ஒரு கணக்கு தான். 6 மாதத்துக்கு 50 ரூபா, அடுத்த 6 மாதத்துக்கு 50 ரூபாய். சரிங்களா, ஸோ வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.50. இதுவே அரையாண்டுக்குன்னு கொடுக்காம ஓராண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறதுக்கு தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் வித்தியாசம் ஓராண்டில்னு கேட்டாங்கன்னா ஓராண்டில் வித்தியாசமே வராது, 0 தான். சரிங்களா, மினிமம் 2 வருஷமாச்சும் இருக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறைனா 1 வருஷம் கூட இருந்தால் போதும். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு இல்லைன்னா மினிமம் எவ்வளோ இருக்கணும், நமக்கு 2 வருஷம் இருக்கணும். சரிங்களா, ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு மாற்று காலங்கள் டேஸாக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் சார் மாற்று காலங்கள் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 2020 போடுறீங்க, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கிட்டு விட்டாங்கன்னா 2021 அமௌண்ட் பார்ப்பாங்க, 2022 அமௌண்ட் பார்ப்பாங்க. ஸோ வட்டி கணக்கிடப்படுறப்ப இப்போ இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ அரையாண்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அரையாண்டுக்கு ஒரு தடவைனா 2020 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டுபிடிப்பாங்க, அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டுபிடிப்பாங்க. எப்படி அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு இருந்தா. இதுவே 2 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு இருந்தா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, எத்தனை மாதங்களோ அதை 12ஆல் வகுக்கணும். அரையாண்டுன்னு என்னது, 6, 2ஆல் வகுப்பீங்க, 2ஆல் வகுத்தீங்கன்னா 6 கிடைக்குது. இப்போ பாருங்க, 12 எத்தனை மாதங்கள்ட்டாங்க, 2 மாதங்கள். எத்தனை மாதங்களோ அதை வகுக்கணும் கீழே, 2 மாதங்கள். 2 மாதங்கள்னா 6. ஸோ 6ங்கிறது தான் காலம். இப்போ 6ங்கிறது காலம்னா என்னன்னா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு வட்டி பார்ப்பாங்க, அடுத்த 2 மாதத்துக்கு ஒரு வட்டி பார்ப்பாங்க, 2 2 2 2. அப்போ ஒரு 2 மாதம், 4 மாதம், 6 மாதம், 8 மாதம், 10 மாதம், 12 மாதம். ஸோ இந்த ஒரு வருஷங்கிறது வந்து எத்தனை தடவை வட்டி பார்க்குறாங்க, 1 2 3 4 5 6 தடவை வட்டி பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் காலம். மாற்று காலம்ங்கிறது எத்தனை தடவை வட்டி பார்க்குறாங்கன்றதான். இப்போ ஓராண்டிற்கு 6 முறை வட்டி பார்க்குறாங்க. புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் என்ன சொன்னோம்னா, அந்த 12ன்ற மொத்த மாதத்தை எத்தனை மாதம் கொடுக்குறாங்களோ அதில் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்ற. ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க்குங்க. இது வந்து ஒரு 3 கணக்கு விடையும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 3 கணக்கும் சரியா தவறா அப்படின்றத வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த 15 கணக்குகளும் ரொம்பவே முக்கியமான கணக்கு. இந்த எல்லா கணக்கையும் நான் நடத்தியிருந்தா கூட நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் போட்டு பாருங்க. சரிங்களா, போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வருதா இல்லையான்றதை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க.